தோட்டக்கலைத்துறையின் தென்னை வேர் வாடல் நோய் தடுப்பு திட்டத்தில் 60 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் ஸ்டாலின் அரசு ஊழல் மற்றும் முறைகேடு மாடல் அரசு என்பதை மீண்டும் உறுதி செய்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் தோட்டக்கலைத்துறையில் வீடியோ எடுக்கவும் சாப்பாட்டுக்காகவும் இல்லாத காருக்கு கணக்கு காட்டியும் 75 கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டதாக செய்தி வெளியானது. தற்போது மீண்டும் ஒரு 60 கோடி ரூபாய் முறைகேடு வெளிப்பட்டுள்ளது. கோவை, திருப்பூர், திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, கரூர், தஞ்சாவூர், கடலூர் உட்பட பல மாவட்டங்களில் 10,50,000 ஏக்கரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது கேரளாவை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் தென்னை வேர் வாடல் நோய் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால் இளநீர் மற்றும் மகசூல் பெருமளவு குறைந்து விவசாயிகள் இழப்பை சந்தித்துள்ளனர். இந்த நோய் தாக்கத்தை தடுக்க இதுவரை அரசு சார்பில் எந்த தீர்வும் கண்டறியப்படவில்லை என்பது வேதனையிலும் வேதனையாகும். தீர்விற்கு பதிலாக நோயால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்துவது மட்டுமே செயல்முறையில் உள்ளது. 2023ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்திற்கு ஆண்டுக்கு 21 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. அத்துடன் இலவச மரக்கன்றுகள், இடுபொருட்கள் வழங்குவது போன்றவையும் இந்த நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. இதில் ஒரு மரத்தை அகற்ற 1000 ரூபாய் மானியமாக வழங்க வேண்டும். ஒரு ஏக்கரில் சுமார் 70 மரங்கள் வரை நடவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 34 மரங்களை வெட்ட மட்டுமே மானியம் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் சில விவசாயிகளுக்கு மட்டுமே இலவசமாக தென்னை கன்றுகள் வழங்கப்படுவதாகவும் அவையும் டெண்டர் மூலம் பெறப்பட்ட தரமற்ற கன்றுகளாக இருப்பதாகவும் கூறுகின்றனர் விவசாயிகள். பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களை அகற்றி புதிதாக நடவு செய்வதற்கு 12,20,000 தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தோட்டக்கலைத்துறை புள்ளி விபரம் தெரிவிக்கிறது. ஆனால் அது யாருக்கு சென்றது என்ற விவரங்கள் இல்லையாம். அதேபோன்று தேசிய தென்னை வளர்ச்சி வாரியம் வாயிலாக 10,7 கோடி ரூபாய் அளவிற்கு மறுநடவு செய்ய மானியம் வழங்கப்பட்டுள்ளது. இதுவும் யாருக்கு கிடைத்தது என்ற விபரமும் இல்லை என்கிறார்கள் தென்னை விவசாயிகள் சங்க நிர்வாகிகள். இப்படி மக்கள் வரிப்பணம் யாருக்கு சென்றது என்பதை மறைத்து அரசாணை மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி தோட்டக்கலைத்துறையினர் 60 கோடி ரூபாய் வரை முறைகேடு செய்துள்ளது திமுக அரசு ஒரு ஊழல் பெருச்சாளி அரசு என்பதையே மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது.